Hi friends, welcome back to my channel Kairusi Samayal. நம்ம சூப்பர்வான வில்லேஜ் ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம ஒரு மண்சட்டியில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதும் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கருவேப்பிலை, ஒரு 2 ஆனியன் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம பூண்டு நசுக்கி போட்டுக்கலாம். பூண்டு ஃப்ரெஷ்ஷாக நசுக்கி போடும்போது கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி நீட்டு வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா குழைய வேகணும். கொஞ்சம் மஞ்சள்தூள் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இது குழம்பு மிளகாய்த்தூள், நான் வீட்டிலேயே அரைச்சது தான். நீங்கள் எந்த மிளகாத்தூள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வெந்ததும் நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு எலுமிச்சை பழ சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுருந்தேன் நான். புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் மீனை முன்னாடியே உப்பு, மஞ்சள்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு ஊற வச்சுருந்தேன் ஒரு 15 to 20 மினிட்ஸ் அளவுக்கு. புளி தண்ணி நல்லா கொதித்ததும் மீனை ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். மீன் நல்லா வெந்துடும். அவ்வளோதான், சூப்பர்வான ஈஸியான வில்லேஜ் ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நான் இதுக்கு இங்கே லோக்கலில் கிடைக்கிற ஏரி மீன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த வெரைட்டி மீன் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு ரெசிபியோடு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.